Hello guys, welcome back to Windows command line tutorial. லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து பாத் வந்து டிசைட் பண்ணுறது, ரிலேட்டிவ் பாத் அண்ட் அப்சல்யூட் பாத் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து லைக் ட்ரைவ்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மை கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய லோக்கல் டிஸ்க் வச்சுருப்பீங்க. இப்போ எல்லாமே நம்ம வந்து சி லோக்கல் டிஸ்கில் இருக்கிறத ஆக்சஸ் பண்ணோம். இப்போ எப்படி நம்ம டி லோக்கல் டிஸ்கில் இருக்கிறத ஆட் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பென் ட்ரைவ் வச்சுருக்கீங்க. ஸோ அந்த பென் ட்ரைவில் வந்து நம்ம எப்படி அக்சஸ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து என்னோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் என் கமாண்ட் ப்ராம்ப்ட். இப்போ ஒரு கம்ப்யூட்டரில் வந்து எத்தனை லோக்கல் டிஸ்க் அண்ட் எத்தனை எக்ஸ்டர்னல் டிஸ்க் அண்ட் பென் ட்ரைவ்ஸ், டிவிடிஸ், எத்தனை டிஸ்க் இருக்குங்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கமாண்ட் என்ன பண்ணுவோம்னா, நம்மக்கிட்ட எத்தனை டிஸ்க் அண்ட் பென் ட்ரைவ்ஸ் எல்லாமே இருக்கோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லிஸ்ட் அவுட் மாதிரி பண்ணுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் உங்களுக்கு என்டர் பண்ணி காமிக்கிறேன். W mic and logical disk and then get name. ஸோ இந்த கமெண்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம கிட்ட இருக்கிற எல்லா டிஸ்கையும் வந்து நம்மளுக்கு வந்து லைன் பை லைனாக லிஸ்ட் அவுட் பண்ணும். ஸோ நான் ஒன்ஸ் இதை என்டர் பண்ணேன்னா, ஸோ எனக்கு வந்து ஸ்கேன் பண்ணும் எத்தனை லோக்கல் டிஸ்க் இருக்குன்னா. ஒன் ஸ்கேனை முடிச்ச பிறகு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 3 லோக்கல் டிஸ்க் பார்ட்டிஷன் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ டிஸ்பிளே இருக்குது. இன்கேஸ் நான் வந்து இப்போ பென்ட்ரைவ் ஏதாச்சும் செகண்டரி மெமரி நான் போட்டிருந்தேன்னா எனக்கு வந்து இங்கே வந்து அந்த அதோட லோக்கல் டிஸ்க் இன்கேஸ் வந்து எஃப்ஆ இருந்துச்சுன்னா அது எனக்கு எஃப்னு சொல்லிட்டு எனக்கு ரிசல்ட் ஆகும். ஸோ எப்படி வந்து நம்ம இப்போ வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு, எப்படி வந்து நம்ம இப்போ டி லோக்கல் டிஸ்க்குள்ளே போகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ரொம்பவுமே சிம்பிள். நீங்கள் ஜஸ்ட் இ அப்படின்னு சொல்லிட்டு 2 கோல் வச்சிட்டிங்கன்னா நம்ம இப்போ வந்து இயில் வந்து நமக்கு எல்லாமே ஆக்சஸ் ஆகிக்கும். ஸோ இதில் வந்து நான் டிஆர்ஐ பண்ணேன்னா, விச் மீன்ஸ் டேரக்டரி வந்து நான் பண்ணேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ டேரக்டரி ஃபவுண்டுன்னு வந்து வருது. ஸோ ஃபைல் நாட் ஃபவுண்டுன்னு வருது. ஸோ நான் அதுவும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இயில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒன்றுமே இல்லை, பட் அது எல்லாமே நான் ஹைட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ஹைட் பண்ணதை எப்படி காமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஆர்ஐ கமெண்டில் பார்த்தோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா DRI/A சொல்லிட்டு நம்ம பண்ணியிருப்போம். ஸோ DRI அண்ட் தென் /A. ஸோ இப்போ நான் பண்ணேன்னா எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஓல்டு கம்ப்யூட்டர் அண்ட் தென் ரீசைக்கிள் பின் எல்லாமே வந்து எனக்கு வந்து ஷோ ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக நம்மளுக்கு ஷோ ஆகாது, GUIயில் நம்மளுக்கு ஷோ ஆகாது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கமாண்ட் ப்ராம்ப்டில் எனக்கு நல்லா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இதே வந்து நான் வந்து டி அந்த லோக்கல் டிஸ்க் வரணும்னு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். ஜஸ்ட் டி அண்ட் கேபிட்டல் லெஸ்ல வந்துடும். ஸோ இங்கே என்ன ஃபார்மெட்டில் இருக்கோ அதே ஃபார்மெட்டில் தந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த டேரக்டரி சேஞ்ச் ஆகும். ஸோ ஓகே, இப்போ எனக்கு டியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்குது. அந்த நிறைய ஃபோல்டர்ஸ்குள்ளே சப் ஃபோல்டர்ஸ் இருக்குது. அந்த சப் ஃபோல்டர்ஸ்குள்ளே நிறைய சப் ஃபோல்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாமே எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். ஏன்னா டிஆர்ஐ மட்டும் நீங்கள் தந்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த லோக்கல் டிஸ்கில் இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆக்சஸ் கிடைக்கும். எனக்கு வந்து ஃபுல் ஆக்சஸ் கிடைக்கணும், எல்லாமே எனக்கு கிடைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரீன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கமாண்ட் லைன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ட்ரீ என்ன பண்ணுவோம்னா, அதாவது லைக் ஸ்டார்டிங்ல இருந்து சப் ஃபோல்டர் வரைக்கும் எவ்வளோ வரைக்கும் எக்ஸ்டேண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்டேண்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு ட்ரீ ஆட்ட பிரிண்ட் ஆகும். நான் வந்து நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் ட்ரீ ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை ஃபோல்டர்ஸ் இருக்கா, அத்தனை எல்லா சப் ஃபோல்டர்ஸுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஒரு லோக்கல் டிஸ்க்லேருந்து இன்னொரு லோக்கல் டிஸ்க்கு ஜம்ப் பண்ணுறது. அண்ட் தென் நம்ம வந்து ட்ரீ பண்ணோம்னா எல்லா ஃபோல்டர்ஸோட சப் ஃபோல்டர்ஸ் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ட்ரைவ்ஸை பற்றி பார்த்தாச்சு. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேஞ்சிங் கலர்ஸ், அந்த கலர்ஸ் ஃபாண்ட் கலர்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அண்ட் தென் பேக்ரவுண்ட் ஃபோர்க்ரவுண்ட் கலர் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு லைன் கமெண்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர். ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிலன்னா ஜஸ்ட் /?, ஜஸ்ட் என்டர் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து இது எப்படி யூஸ் பண்ணுது, கலர் ஆட்ரிபியூட் வந்து நம்மளுக்கு எப்படி யூஸ் ஆகுது, அதோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாமே வந்து பிரிண்ட் ஆயிடும். ஸோ ஓகே, இது எப்படி யூஸ் பண்ணணும்னா என்டர் பண்ண சொல்லுது. ஸோ ஒன்ஸ் நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே எக்ஸாம்பிளும் நம்மளுக்கு பண்ணி காமிச்சிருச்சு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் கலர் ஏன்னு சொல்லித்தரேன். ஸோ ஏன்னு சொல்லி தந்தால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதாவது ஃபாண்ட் டெக்ஸ்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து க்ரீன் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து இந்த சைடு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கலர், அது இந்த சைடு இருக்கிறது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஃபோர்க்ரவுண்ட் கலர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கலர்
எஃப் தரேன் அண்ட் சி தரேன். ஒன்ஸ் நான் என்டர் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா கலர் எஃப்ங்கிறது பார்த்தீங்கன்னா பிரைட் ஒயிட், அதாவது பிரைட் ஒயிட் வந்து எனக்கு பேக்ரவுண்டில் டிஸ்பிளே ஆகும். அண்டு சிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெட்டு, லைட் ரெட்டு. ஸோ இந்த ரெட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு டெக்ஸ்ட்டு வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே பேக்ரவுண்ட் கலர் டிசைட் பண்ணிட்டு அந்த நீங்கள் ஃபாண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் வெறும் எஃப்னு மட்டும் தந்தீங்கன்னா அது ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் கலராக தான் எடுத்துக்கும். ஸோ ஜஸ்ட் நான் கலர் எஃப் அப்படின்னு சொன்னேன்னா ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் டிஃபால்ட்டுக்கே வந்துடுச்சு. திருப்பியும் கலர் ஃபார் எக்ஸாம்பிள் 7 இருக்கிறேன், எல்லோ வரும். ஸோ எனக்கு வந்து எல்லோ வரல. ஸோ நான் திருப்பி ட்ரை பண்ணுறேன். 7ங்கிறது இங்கே ஒயிட், 6ங்கிறது எல்லோ. சரி, ஓகே. ஸோ 6 என்டர் பண்ணால் எனக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லோ கலரில் மாறிடுச்சு. ஸோ இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வச்சு நீங்கள் ட்ரிக் பண்ணி காமிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிட்டு சியில் ஒரு லோக்கல் டிஸ்க் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கமாண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், கலர் டேரக்டே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ cd/c. ஸோ சி லோக்கல் டிஸ்க்கு நான் போயிடுறேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சியில் இருக்கிறோம். சியிலேருந்து நான் சிடி வெளியில் வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சி லோக்கல் டிஸ்கில் இருக்கும். இப்போ வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், கலர் ஏன்ட்டு. ஸோ இப்போ இது எல்லாமே கலர் வந்து க்ரீனில் மாறிடுச்சு. இப்போ நான் ட்ரீன் தந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். ஏன்னா வந்து சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே சிஸ்டம் ஃபைல்ஸ் இருக்கும். இந்த சிஸ்டம் ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்ட லைக் thousands ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு ரன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் லைக் ஒரு ஹேக்கிங் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட வச்சு நீங்கள் வந்து லைக் ரொம்ப ஷோ ஆஃப் பண்ண எனக்கு இது தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் இது வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ட்ரைவ்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது அண்ட் தென் வந்து எப்படி வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஃபைல் ஆட்ரிபியூட்ஸுங்கிறது